கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நான் என் நிலைமைய எப்படி எடுத்து சொல்றது? இவங்கதான் என் பொண்டாட்டின அவகிட்ட போய் சொல்லு. நாம நடிக்கிறோன்னு அப்பாக்கு தெரியும் போது அப்ப நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்ப நீங்க சும்மா இருக்க கூடாது. இப்பவே போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க, அவளுக்கு புரிய வைங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசவா? வேண்டாம் லட்சுமி, நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே என்னப்பா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு இங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, சும்மாதான். என்னம்மா ஏதோ ஒரு பொண்ணை பத்தி காரசாரமா பேசிட்டு இருந்தீங்க, கேட்டா சும்மான்னு சொல்ற? மடி உங்க அத்தை இருந்தா உங்ககிட்ட என்ன கேட்பாளோ அதைத்தாம நானும் இப்ப கேக்குறேன். ஏமா என் பொண்ணுகிட்ட கேட்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா, அது வந்து என்னாச்சு உங்களுக்குள்ள? பெரிய மாமாக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்கலான்னு பேசிட்டு இருந்தோம் மாமா. மத்தபடி எதுவுமே இல்ல மாமா. ஆமாப்பா. மருமகளே, இந்த வீட்டுக்கு மருமக யாராவது வருவாங்களான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேம்மா. ஆனா நீ மகாலட்சுமியா வந்த அன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வர்றேன். தேங்க்ஸ். இத பாரு அக்கா. அக்கா என்னம்மா? அந்த வெற்றி கல்யாணம் பண்ண பொண்ணு நான் பார்த்தேன் அக்கா. இதுதான் அந்த பொண்ணு. அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. அவ விளக்கு பூச்சி மாதிரி அந்த வீட்டுல வந்து விழுந்திருக்கா.
அவளை விரட்டுறது பெரிய விஷயமே இல்ல. நான் மறைமுகமான அவளை மிரட்டி பார்த்தேன், ஆனா வசையவே இல்லக்கா. இன்னைக்கு நான் யாருன்னு அவ கண்டுபிடிச்சிட்டா. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியும் அப்படியே கல்லூரி மங்கி மாதிரி அங்கே நிக்கிறா. எனக்கு வந்த கோவத்துக்கு அவள அப்படியே கொல்லணும் போல தோணுச்சுக்கா. கரெக்டா இந்த வெற்றி வந்து காரியத்தை கேட்டுட்டாரு. அக்கா அக்கா நீங்க நல்லவங்கக்கா. உங்க காதல் உண்மையானது நீங்க எனக்கு தெரியும். இது ஊர் உலகத்துக்கு தெரிய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. என்னவோ அவதான் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுக்கற மாதிரி ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. வெளிச்சம் கொடுக்கற மெழுகுவத்தி வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அந்த தரித்திரம் பிடிச்சவ அந்த வீட்ல இருந்து சீக்கிரமா போயிடுவா. அக்கா 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 நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. உங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஏய் நாட்டாமையோட பொண்டாட்டி வராங்கடி. இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்கள இப்ப வெளியே கூட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. லட்சுமி தானே? சந்தோஷமா இருமா. அம்மா அண்ணே அண்ணே அம்மா இங்க லட்சுமி தான் கூட்டு வந்தா. அனி அம்மா வெளி உலகத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு எங்களுக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை அண்ணி. அண்ணி நீங்க உண்மையிலே கிரேட் அண்ணி. ஏய் நீயும் என்ன அப்பா மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்க? போடா போய் வேலையை பாரு. போ போடா போய் வேலையை பாரு. போ போடா போடா போய் வேலையை பாரு. சரிம்மா நீங்களும் போய் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. லட்சுமி கூட்டிட்டு வாமா, அம்மாவுக்கு ஃபேக்டரி சுத்தி காட்டலாம். சந்தோஷமா இருக்கு. என் மவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். அதான் முதல் பத்திரிக்கையே அம்மாவுக்கு வச்சுட்டு போலான்னு வந்தேன். எங்க வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் அம்மா கிட்ட முதல் பத்திரிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப என்ன பண்றது? இந்த பத்திரிக்கை அம்மா கையில வாங்கி ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க ஐயா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா என் மக போற இடத்துல நல்லா இருப்பாங்க ஐயா. லட்சுமி வா. அம்மா என்ன பாக்கியம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சீக்கிரம் வேலை ஆகட்டும். இங்க பாரு, இதை எடுத்து கொடு. கும்புறங்கம்மா. வணக்கம். கும்புறங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கியா? முழுகாம இருக்கா? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். இரு. சரோஜா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா.
இது எத்தனாவது மாசம்? 3வது மாசங்கம்மா. ஆஹா. ம். பெரியவனே. அம்மா. ம். இந்தா இது செலவு. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷமா. வரங்கம்மா. சரி. வரங்க ஐயா. அம்மா இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. வரம்மா. அம்மா 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 அம்மா. டேய் வெற்றி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. அம்மா குணமாயிடுவாங்க, சீக்கிரமா குணமாயிடுவாங்க. நீ வேணா பாரு. லட்சுமி, கடவுளால நம்ம அம்மா குணமாயிடுவாங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா லக்ஷ்மி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவளா தெரியுது. தங்கமா இருக்க. இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாமோ நல்லது பண்ற. உன் அத்தை இருக்காளே, அவங்க ஒரு பைத்தியக்காரி, கைய கடிச்சிருவாங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வர்றது கிடையாது. இப்ப நீ வந்து அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டியம்மா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. கிளி போய் தங்க குண்டுல இருக்கலாமா? பேசாம வெற்றியை கூட்டிட்டு நீங்க 2 பேரும் தனி கொடுத்துன்னு போயிடுங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? என் மேல இவ்ளோ அக்கறை வச்சு நல்லது சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா சரி. நீங்களே வேணா எங்களுக்கு ஒரு வீடு பாருங்களேன். உனக்கு கற்பூர புத்தி. அதான் நான் சொல்ல வந்தத கப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட. நீ சொல்லிட்டல, உடனே ஒரு வீடு பாத்துறேன். நீ கவலையே படாதமா, நல்ல வீடா பாத்துடுறேன்னு. நீங்க வீடு பார்த்த கையோட சரிம்மா, அந்த வீட்ல நீங்களே உங்க மருமகளையும் பையனையும் தனியா வச்சிருங்களேன். அவங்கள நான் ஏன் தனி கொடுத்துன்னு வைக்கணும்? நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல சந்தோஷமா தானே இருக்கோம். அதே மாதிரி நாங்களும் எங்க குடும்பமும் சந்தோஷமா தானே இருக்கோம். ஒரு தடவை இந்த ஃபேக்டரிய பத்தி பேச்சு வரும்போது இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் விசுவாசமானவங்கன்னு சொன்னாரு. அப்படிங்களா? அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்னு சொல்லி பார்த்தேன். எங்க மாமா கிட்ட நான் சொன்னதை நீங்க அப்படியே ஒப்பிச்சிட்டீங்க. என்னம்மா சொல்றீங்க? வீட்டுக்கு வந்த மருமகளை தனியா அனுப்புறது தப்புன்னு யோசிக்காம பெரிய மாமா கிட்ட நல்ல பேர் வாங்க, அவர் சொன்னதை அப்படியே என்கிட்ட சொல்லி குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களேம்மா. ஐயோ கண்ணு, என்ன மன்னிச்சிரு கண்ணு. நான் தெரியாம பேசிட்டேன். பெரிய தம்பி தான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது பெரிய மாமா சொல்லல, நான் தான் சொன்னேன். அந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். அது ஏன் வீடு. போதுமா? போய் வேலையை பாருங்க. சரிம்மா. மாமா, அம்மா லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. உன்னை போய் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டேன். ஆனா நீ என் பேரை காப்பாத்திடமா. ஆமாமா, நான் தான் அந்த அம்மாவை அப்படி பேச சொன்னேன்னு எப்படிம்மா கண்டுபிடிச்ச? நான் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க நின்னுட்டு இருந்ததை நான் கண்ணாடியில பார்த்தேன். இப்ப நீ வந்து அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டியம்மா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. கிளி போய் தங்க குண்டுல இருக்கலாமா? பேசாம வெற்றியை கூட்டிட்டு நீங்க 2 பேரும் தனி கொடுத்துன்னு போயிடுங்கம்மா. உங்க மூஞ்சி பார்த்தேன் மாமா. திருட்டுத்தனமா பயந்து முடிச்சிட்டு இருந்தீங்க. பாவம் மாமா, நீங்க நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உங்களை நினைச்சு பூரிச்சு போயிட்டேன். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா. நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் திரும்ப கிடைச்சது. உன் மேல நாங்கெல்லாம் உயிரையே வச்சிருக்கோமா.
ஆனா எங்க வீட்டுல நாங்க ஏற்கனவே இப்படித்தான். மாமா என்ன மாமா என்னாச்சு? உண்மையில நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கோமோ அதுக்கும் மேல என் தங்கச்சி மேல மாமா என்ன மாமா என்ன ஆச்சு? இல்ல இல்ல இல்லம்மா, திரும்பவும் எங்களால இன்னொரு இழப்ப தாங்கிக்கவே முடியாதும்மா. நாங்க உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோமா. அதனாலதான் நீ எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சோமா. அதுக்கு போய் இப்படி ஏன் மாமா பண்ணீங்க? இல்லம்மா, நீ எங்க வீட்டுல இருப்பியோ இருக்க மாட்டியோன்னு தான் எனக்கு ஒரு அம்மா. இல்லம்மா, நீ எப்பவும் எங்க கூட எங்க வீட்லயே இருக்கணுமா, எங்களோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுமா. மாமா இருப்பேன் மாமா. இப்ப சந்தோஷமா? இந்த அன்பு எங்களுக்கு எப்பவும் வேணுமா. மாமா தங்கம் தங்கம் மாமா நான் எப்பவும் இருப்பேன்னு வேணும் தங்கம். சொல்லிட்டேன்ல. தங்கம் இருப்பேன் மாமா, கண்டிப்பா இருப்பேன் மாமா. இது போதும்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது போதும் எனக்கு, இது போதும், இது போதுமா எனக்கு. கடவுளே, இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன்? உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சே பாத்துருது. என்ன தம்பி, சௌக்கியமா இருக்கேல? அப்பா சௌக்கியமா இருக்காரா? சௌக்கியமா இருக்காரு. யாரு பேருக்கு அர்ச்சனை? நந்தினி. நந்தினியா? அது அவ தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சரி, அதான் அவ பேரை சொல்லிருக்கா. நீங்க எங்க பேரோட சேர்த்து அவ தங்கச்சிக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடலாம். லக்ஷ்மி உத்திராட நட்சத்திரம். லக்ஷ்மி நாமதேயஸ்ய உத்தராஷாடா நக்ஷத்ராணாம். வெற்றிவேல் புனர்பூச நட்சத்திரம். வெற்றிவேல் நாமதேயஸ்ய புனர்வசு நக்ஷத்ராணாம். க்ஷேமஸ்தைரிய வீரியவதியபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம்கார பரமார்த்தாய நமः. ஓம் மோக்ஷ லக்ஷ்மி பிராணாதாய நமः. லக்ஷ்மி தங்கச்சி நடந்துகிட்டதை பார்த்தா அந்த லக்ஷ்மிக்கு வெற்றி மேல ரொம்ப பிரியம் போல இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. எப்படியாவது இவர் ஆசைப்பட்ட லக்ஷ்மியை இவர் கூட சேர்த்து வச்சிரு. என்னோட காதல் தான் சக்சஸ் ஆகல, அந்த பொண்ணுக்காக சாக துணிஞ்ச இவர் காதல வாழவை. இவங்க 2 பேரையும் சேர்த்து வை. அப்படி இவங்க சேரும்போது என் மேல எந்த தப்பும் வராம பாத்துக்கோ. உதவின்னு கேட்டதுனால இப்ப நான் இவரோட மனைவியா நடிக்கிறேன். இது கூட உன்னோட செயல்தான்னு நான் நினைக்கிறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். கடவுளே, லக்ஷ்மியோட தங்கச்சியை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. எனக்கு உதவி செய்ய வந்த நந்தினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் மறுபடியும் என்னை ஏமாத்துற லக்ஷ்மியை பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும். நீ கொடுத்த இந்த லக்ஷ்மி உன்ன மாதிரியே எங்க வீட்டு சாமியா எங்களுக்கு வேணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், என் வேண்டுதலை நிறைவேற்ற. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. முதல் தடவையா நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா.
என்னாச்சுங்க? லக்ஷ்மி